பிரைஸ் அலாட். ரெஃபானி அதுனாய் வேரஃபே, கத்தாவே என்னை குணமாக்கும். சுற்றிலும் விரக்தியான சூழ்நிலையில் எரேமியா ஒரு காயப்பட்ட மனிதனாக அங்கே சிறையிருப்பிலே இருக்கிறார். தேசத்திலே யுத்தம், யூதா தேசம் வீழ்ச்சியடையும் சூழ்நிலை. வெளியிலேருந்து எந்த சப்ளையும் உள்ளே வரவில்லை. இன்றைக்கு நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டமார்ட், அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் என்று நிறைய உணவு தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் இவை இல்லை என்றால் நம்மளால் இமேஜின் பண்ணக்கூட முடியாது இல்லையா? ஆனால் எரேமியா காலத்தில் அந்த டோட்டல் சிஸ்டம் பிரேக் டவுன். அன்றைக்கு நெபுகத்நேச்சர் 2 கோரேஸ் ராஜாவுக்கு முந்தி இருந்த ராஜா, பாபிலோன் ராஜா, எருசலேமையும் ஆலயத்தையும் அவர் முழுவதுமாக டெஸ்ட்ராய் பண்ணி அழித்து யூத மக்களை அடிமைகளாக்கி கொண்டு போகிறான் என்று பார்க்குறோம். கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 587. அப்போ அந்த சூழலில் நாடு கடத்தப்பட்ட யூதர்களின் அந்த வலிகள், அப்போ அவங்க செய்த ஒரு கோட் ஸ்விட்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகலில் அவர்களுடைய மொழியை பேசுவார்கள், இரவிலே தங்களுடைய மொழியிலே ஆண்டவரை அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்ற அதாவது ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்முடைய உடம்பை நல்லா ஃபிட் பண்ணலாம். அதாவது ஃபிசிக்கல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை மறுபடியுமாக சொல்லும் பொழுது நம்முடைய ஃபெய்த் மசில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். அல்லேலூயா. எரேமியா 30:17 பார்க்கும் பொழுது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுவேன். அந்த காயங்கள் ஆருக்கா என்று சொல்லப்படுகிறது. அதாவது புதிய ஒரு சதை உருவாகிறது. ஐ வில் கம் வித் ஹீலிங், க்யூரிங் த இன்க்யூரபிள். அப்போ ஆறாத அந்த புண்களை நான் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:7. ஸ்தோத்திரம். அப்போது இந்த இடத்துல உடனடியாக ரஃபா மாதிரி இமீடியட் ஒரு ஹீலிங் மிராக்கிள் இல்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாள்பட்ட புண்ணா ரணமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் த இன்க்யூரபிள், அதை ஆண்டவர் அதை குணப்படுத்துகிறார். அது மெதுவாக ஒரு நடக்கிறது என்று, மெதுவான ஒரு ப்ராசஸ். அந்த இடத்துல புதிதாக அந்த புண்ணின் மேலே ஒரு சதை எழும்பி அந்த புண்ணை மூடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது பார்க்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும், காயப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த நேரத்தில் ஆருக்கா அந்த புதிய ஹீலிங், புதிய ஆரோக்கியத்தை ஆண்டவர் வர பண்ணுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்க்கும் பொழுது ஏசாயா 53:5 பார்க்கும் பொழுது, அவர் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்போ இது ஒரு ப்ராசஸ். அவர் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ப்ராசஸ். இப்போ மெதுவாக அந்த காயமானது மூடப்படுகிறது. அப்போ அது ஒரு தழும்பாக மாறுகிறது. அந்த தழும்பானது முன்பிருந்த அந்த தோலை விட மிகவும் ஒரு உறுதியான ஒரு தழும்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போது 1 பேதுரு 2:24 பார்க்கும் பொழுது, அவர் தழும்புகளினால் குணமானீர்கள். அப்போ அது ரிசல்ட், அது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நாம் அந்த காயத்திலிருந்து குணமானோம். பாஸ்ட் டென்ஸ். ஆண்டவருடைய அவர் மேலே நம்ம வைக்கிற அந்த விசுவாசம், வார்த்தைகள் அந்த குணத்தை, அந்த சுகமாக்குதலை கொடுக்கிறது. யெகோவா ரஃபா, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம் மீது அவர் ஊதுகிறார். அந்த சுவாசம் படும் பொழுது மறுபடியுமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையே யெகோவா ரஃபா. ஆண்டவருடைய நாமமே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல யெகோவா ரஃபா, அந்த